ஹாய் எவ்ரிவன். நம்ம ஐர்சொல் டு தமிழ்ச்சொல் பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் சேகண்டி. சேகண்டினா கோன்மணி அல்லது அடிமணின்னு சொல்லுவாங்க. ஸோ சேகண்டிங்கிற வார்த்தை நம்ம இசைக்கருவிகளில் படிச்சிருப்போம். ஸோ அது தமிழ் வார்த்தை கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம்னா கதிரவன் வழிபாடு. ஆனால் நம்ம சூரிய நமஸ்காரம்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். அது தமிழ் வேர்டே கிடையாது. தேர்டு ஒன் சுயம்பு லிங்கம். சுயம்பு லிங்கம்னா தானேயான குறி, அதாவது தானாகவே உருவான குறின்னு சொல்கிறாங்க. ஸோ சுயம்பு லிங்கம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் தமிழ் வார்த்தை கிடையாது. ஃபோர்த்து ஒன் சீமை எண்ணெய். சீமை எண்ணெய் மண்ணெண்ணெய்ன்னு தான் சொல்லணும். ஸோ சீமை எண்ணெய்லாம் சொல்லக்கூடாது. ஃபிஃப்த்து ஒன் ஸ்லேடை. ஸ்லேடைனா இருட்டுற மொழிதல். ஸோ ஸ்லேடைங்கிறதும் ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. சிக்ஸ்த்து ஒன் பார்த்திங்கன்னா சிரமம். சிரமம்னா துன்பம் அல்லது தொல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ சிரமமாக இருக்குன்னு தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அது தமிழ் வார்த்தை கிடையாது. செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா அக்கிலி பிக்கிலி. அக்கிலி பிக்கிலினா மனக்குழப்பம்னு சொல்கிறாங்க. ஸோ எயித் ஒன் பார்த்திங்கன்னா அடிசில். அடிசில்னா உணவு அல்லது சோறு. ஸோ நைன்த் ஒன் அகட விகடம். அகட விகடம்னா பகடி அல்லது தந்திரம். டென்த் ஒன் பார்த்திங்கன்னா அட்சரா பியாசம். அட்சரா பியாசம்னா எழுத்து பயிற்சி. ஸோ அடிசில், அகட விகடம், அட்சரா பியாசம் இது மூணுமே ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே.